மாம்சமான கண்கள் காணும் மகிமையின் தேவனின் மகத்துவங்கள். ஹல்லேலூயா. அமர்ந்து காத்திருப்பே, அவர் மகிமையை கண்டிடுவே. ஹல்லேலூயா. ஆமென். அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவே. அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவே. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 46வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 1:46. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். கைகளை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. இன்று பேசும்படி ஆண்டவர் இந்த வார்த்தையை கடந்த நாளில் ஆச்சரியமான விதமாய் காண்பித்து தந்தார். இந்த யோவான் 1வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் போகிற இடத்துல ஒவ்வொருவரையாய் அழைக்கிறார். இயேசுவுக்கு பின்பாக இயேசுவை பின்பற்றி வந்த முதல் சீஷன் யார் அப்படின்னா அந்திரேயாவும் கூட இன்னொருவருமாக வருகிறார். யோவான் ஸ்நானன் இயேசுவை காண்பித்து கொடுக்கிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று காண்பித்து கொடுக்கிறார். அதை பார்த்து அந்திரேயா பின்பற்றுகிறார். இந்த அந்திரேயா யாரை இயேசுவினிடத்தில் அழைத்து வருகிறார் என்றால் பேதுருவை அழைத்து வருகிறார். இந்த யோவான் 1வது அதிகாரத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்கிறது. அதில் ஒரு விசேஷம் என்னன்னா, இயேசுவை அறிந்தவர்கள் மற்றவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார்கள். இயேசுவை அறிந்த நாம இயேசுவை எத்தனை பேருக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம்? ஆமென். கை தூக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுதான் ஒரு சீஷனுடைய குவாலிட்டி. இயேசுவை நான் அறிமுகப்படுத்துகிறதே நான் சீஷன் என்பதை காண்பிக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறவர்களாக நம்ம மாற வேண்டும். அதன் பிறகு இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னா, பிலிப்புவை ஆண்டவர் அழைக்கிறார். பிலிப்புவை அழைக்கிறார். இந்த பிலிப்பு யாரை கூப்பிடுறான் அப்படின்னா நாத்தான்வேலை கூப்பிடுறான். நாத்தான்வேலை கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிடுகிறான் என்றால், ஆமென், 45வது வசனத்தில் சொல்லுகிறான், நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம் அப்படிங்கிறான். அது யார் அப்படின்னா யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே அப்படி சொன்னதுதான். எழுதியிருக்கிறவரை கண்டோம் அப்படின்னு சொல்லும்போது நாத்தான்வேலுக்கு, ஏன்னா நாத்தான்வேலை குறித்து இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். அவன் யார் தெரியுமா? கபடற்ற உத்தம, அவன் நல்ல மனுஷன். அவன் நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல. இயேசுவே சாட்சி கொடுக்கிறாருன்னா ரொம்ப நல்ல மனுஷன். நான் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அப்படின்னு சொன்னதும் க்ளோரி க்ளோரி. அவர் யார் தெரியுமா? யோசேப்பின் குமாரன். க்ளோரி க்ளோரி. அவர் யார் தெரியுமா? நாசரேத்தூரன். என்னது? நாசரேத்தா? நாசரேத்தில் இருந்தா? நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமா? சாத்தியம் இல்லை, சான்ஸே இல்லை. எனக்கு இதை நம்ப முடியல. அவன் வசனத்தை நம்பினான், இயேசுவை நம்பினான். ஆனா நாசரேத்திலிருந்துங்கிறத நம்ப முடியல. வசனத்தை நம்புறாங்க, இயேசுவை நம்புறாங்க, ஆனா நம்மிலிருந்துன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு செய்தி வந்து 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 ஆமென். 5 காரியங்களை சொல்லணும். அது அப்படியே கோர்வையா சொல்லிறேன். 1, இழிவா எண்ணப்பட்டது
அதிகமாய் பேசப்பட்டது, இழிவா எண்ணப்பட்டது அதிகமாய். பொதுவாகவே இந்த நாசரேத் அப்படிங்கிறது எருசலேமிலிருந்து ஒரு 55 மைல் தூரத்தில் இருக்கிறது. கலிலேயாவில் நாசரேத். அந்த காலத்தில், அதாவது இப்படி சொல்றாங்க, அந்த காலத்தில் வாழ்ந்த யூதேயாவில் வாழ்ந்தவங்க இந்த கலிலேயாவையும் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தையும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் அற்பமாக தான் பார்ப்பாங்க, தாழ்வாக தான் பார்ப்பாங்க. அவங்க தரத்தில், அவங்க வாழ்க்கை முறையில், நம்ம லாங்குவேஜ் சொல்லணும்னா கல்வியில், இந்த ஸ்டேட்டஸ். இந்த நாசரேத்துக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், எந்த ஒரு சரித்திர பின்னணியும் இல்லாதது நாசரேத். எனவேதான் நாசரேத்திலிருந்து சொன்னபோது நல்லவன் கூட ஏளனமா தான் பார்த்தான். ஆமென். எல்லாருடைய போக்கஸும் எங்க இருந்ததுன்னா எருசலேம்ல தான் இருந்து, பெத்லகேம்ல தான் இருந்து. ஒருவருடைய போக்கஸும் எங்க இல்லை அப்படின்னா நாசரேத் இல்லை, கலிலேயாவில் நாசரேத் மேல இல்லை. ஆமென். ஏன்னா இந்த மெயின் சிட்டி மேசியா வருவார்னா அவர் இதுல தான் வருவார், பெத்லகேம்ல வருவார். சாஸ்திரிகள் கூட எதை தான் தேடி வந்தாங்க தெரியுமா? பெத்லகேம்ல தான் தேடி வந்தாங்க. அவங்க தேடி வராங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? நாசரேத் அப்படிங்கிற பேரை கேட்டதும் கால்குலேட் பண்ணி பார்க்கிறாரு. பைபிள் தெரியும் நம்ம ஆளுக்கு. எப்படி பார்த்தாலும் அவரால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. இன்னும் சொல்லணும்னா பெத்லகேம் என்கிற வார்த்தை ஏறக்குறைய 39 முறை பழைய ஏற்பாட்டில் வருது. ஆனா ஒரு முறை கூட எந்த பேரு பழைய ஏற்பாட்டில் வரல அப்படின்னா நாசரேத்து. அதனால யாராலையும் என்ன செய்ய முடியலன்னா அக்செப்ட் பண்ண முடியல. ஆனா இங்கேதான் ஒருவன் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை விளங்கும் போது, ஆமென், எந்த ஒரு மனிதனுக்கு நீங்கள் விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்க கூடாத கிரியைகளை கர்த்தர் செய்வார். எப்பொழுது இயேசு நாசரேத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பிச்சாரோ அதன் பிறகு அந்த நாசரேத்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. நாசரேத்து பேரை யாரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா தூதர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. கல்லறையில இயேசுவை தேடி வந்தவங்களை பார்த்து தூதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க யாரை தேடுகிறீர்கள்? நஸ்ரேயனாகிய இயேசுவையா? அப்படிதான் அட்ரஸ் பண்றாங்க. நஸ்ரேயனாகிய இயேசுவை தூதர்கள் சொல்றாங்க. மார்க் 16:6, ஆமென், நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நஸ்ரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அடுத்து அப்போஸ்தலர் 3:6 அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, பேதுரு சொல்றார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நஸ்ரேயனாகிய, ஆமென், in the name of Jesus Christ of Nazareth. நாசரேத். ஹalleluya. அதன் பிறகு ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஆமென். லூக்கா 18:37 பர்தீமையு கேட்கிறான், யாரு போறா, இவ்வளவு கூட்டமா இருக்கிறது? உடனே ஜனங்க சொல்றாங்க, அது யாரு தெரியுமா? ஜீசஸ் ஆஃப் நாசரேத், நஸ்ரேயனாகிய இயேசு என்று சொல்றாங்க. இன்னும் ஏன் மார்க் 1:24 பிசாசு சொல்லுது,
அவன் இயேசுவை பார்த்ததும், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? ஆமென். நேற்று வர ஒருத்தன் அந்த நாசரேத்துங்கிறத எவ்வளவு இழிவாய், எவ்வளவு மட்டமா, எவ்வளவு அற்பமாய் பார்த்தானோ, ஆனால் அங்கே மகிமை உதித்த போது, அங்கே கிறிஸ்து வெளிப்பட்ட போது, அந்த பெயர் தவிர்க்கப்பட முடியாத பெயராய் மாறினது. இந்த நாளிலே சில நாசரேத் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறாய், சில நாசரேத் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறாய். இதுவரை தவிர்க்கப்பட்ட நீ இன்று முதல் தவிர்க்கப்பட முடியாதவராய், தவிர்க்கப்பட முடியாதவளாய். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னோடு ஏதோ சொல்ல விரும்புகிறார்? ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை. சவுண்ட் ரூம்ல இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கு. ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது. ஹalleluya. ஆமென். தவிர்க்கப்பட முடியாதவனாய். இந்த வார்த்தை அல்ல நேற்று இன்னைக்கு பேசும்படி எடுத்தது. வேறொரு வார்த்தையை 2 நாளைக்கு முன்னாடி தந்து வெள்ளிக்கிழமைக்குன்னு 7 பாயிண்ட் போட்டு வச்சேன். ஆனால் நேற்று ராத்திரி ஆண்டவர் இந்த வார்த்தை தரும்போது சொன்ன வார்த்தை, உன் நாசரேத்தை இழிவா பார்க்காத, உன் நாசரேத்தை இழிவா பார்க்காத. நீதான் நாசரேத். நீ ஏன் பெத்லகேமை மேன்மையா பார்க்கிற? உனக்குள் வைத்திருக்கிற மேன்மை வெளிப்பட போகிறது. உனக்குள் வைத்திருக்கிற மகிமை வெளிப்பட போகிறது. நீதான் நாசரேத். ஹalleluya. உன் நாசரேத்தை இழிவாய் பார்க்காதே. இழிவாய் பார்க்க இப்ப அதை தவிர்க்க முடியாது. ஜீசஸ் ஆஃப் நாசரேத். தூதர்கள் சொல்றாங்க. சோ இப்ப தெரியுதா சாத்தான் டார்கெட் பண்றான்னு. ஹalleluya, ஹalleluya. நேத்து வர பெத்லகேம்ல ஏரோதுடைய ஃபோக்கஸ் எதுக்கு மேல இருந்துச்சு தெரியுமா? பெத்லகேம்ல அவன் சோல்ஜர்ஸ் அனுப்புறான். பெத்லகேம்ல கூக்குரல், பெத்லகேம்ல அழுகை, அவன் அப்படி அனுப்புறான். ஆனா இதுவரை கண்டுக்கப்படாத, ஆமென், தவிர்க்கப்பட்டது ஒரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் கூட நாசரத்தை தவிர்த்தான். சில நேரத்தில் ஆமென் ரொம்ப நல்லவங்க கூட, ஏன் போதகர்களால கூட ஆமென் நம்ம தவிர்க்கப்படுவோம். ஆமென் விசுவாசிகளால் கூட நம்ம தவிர்க்கப்படுவோம். ஆமென் பெற்றோரால கூட நம்ம தவிர்க்கப்படுவோம். ஆனா கர்த்தர் உன்னில் தம்மை வெளிப்படுத்த தீர்மானித்தார். உன் சரித்திரம் மாற்றி எழுதப்படும். உன் சரித்திரம் மாற்றி எழுதப்படும். உன் சரித்திரம் நம்புற தேவ பிள்ளைங்க, நான் தான் அவருடைய நாசரேத். நான் தான் அவருடைய நாசரேத். ஆமென். நமக்கு இல்லை என்ன, ஐயோ நான் பெத்லகேமா இருக்க மாட்டேனா? அந்த ப்ராஃபஸி கேட்கும் போது என்ன ப்ராஃபஸி? ஆமென், ஹalleluya. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, ஸ்பெசிபிக்கா ப்ராஃபஸி பெத்லகேமுக்கு தான் வருது, நாசரேத்துக்கு வர மாட்டேங்குது. நான் அந்த பெத்லகேமா இருக்க மாட்டானா? ஒவ்வொரு சாட்சி வாசிக்கும் போது நான் அந்த ஆளா இருக்க மாட்டேனா? வேலை கிடைச்ச சாட்சி வாசிக்கும் போது நான் அந்த நபரா இருக்க மாட்டேனா? காத்திருந்து பிள்ளை கிடைச்ச சாட்சி வாசிக்கும் போது நான் அந்த சாட்சியா இருக்க மாட்டேனா? நான் அந்த பெத்லகேமா இருக்க மாட்டேனா? நான் அந்த பெத்லகேமா இருக்க மாட்டானான்னு சொல்லி நீ உன்னை இழிவா பார்த்த நாளுக்கு கர்த்தர் முற்று புள்ளி வைக்க விரும்புகிறார். ஓ ரபா காதாரா சதரா லாரா. நீ இன்னொருவரை மேன்மையா பார்த்து உன்னை இழிவாய் பார்த்த நாட்களுக்கு கர்த்தர் முற்று புள்ளி வைக்க விரும்புகிறார். இதுவரை நீ தவிர்க்கப்பட்டவன், இதுவரை நீ தவிர்க்கப்பட்டவள். இனி 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 கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அவமானங்கள் நிறைந்த என்னை, ஹalleluya, ஜீசஸ். அவமானங்கள் நல்ல கைகளை தட்டி என்னை, ஆமென், அற்புதத்தால் நிறைத்தாரே. இயலாத என் காரியங்கள் இயல்பாக செய்து முடி. அவமானங்கள் அற்புதத்தால் நிறைத்தாரே. இயலாத என் காரியங்கள் இயல்பாக செய்து
மாம்சமான கண்கள் காணோ அமர்ந்து காத்திருப்பே. ஓரலா கரபா சந்தரா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்து என்னில் வளரட்டும். அவர் நாசரேத் என்னும் ஊரிலே வளர்ந்தார். கிறிஸ்து என்னில் வளரட்டும். கிறிஸ்து என்னில் வளரட்டும். ஆமென். நீ யாருமே இல்லாம இருக்கலாம். ஹalleluya. ஆமென். எத்தனை பேருக்கு KFC தெரியும்? என்ன ஃபாஸ்டிங் பிரேயர்ல இதெல்லாம் உங்களுக்கு வேற எக்ஸாம்பிளே கிடைக்கலையா பாஸ்டர்? அப்படிதான் வரும். KFCனா கென்டுக்கி ஃப்ரைட் சிக்கன். கென்டுக்கி அப்படிங்கிறது அமெரிக்காவில் ஒரு சிட்டியோடைய பேரு. ஆமாம். அமெரிக்காவில் வேற எத்தனை சிட்டி நேம் உங்களுக்கு தெரியும்? எங்களுக்கு அமெரிக்காவே மேப்ல தான் தெரியும். ஆமாம். ஆனால் அந்த கென்டுக்கி அந்த பேரே வாயில் வருதா? வரல. ஆனா இன்னைக்கு அது தெரியாத உலகத்துல யாரும் கிடையாது. ஏன்னா அங்க ஒரு சிக்கனை ஒருத்தர் ஏதோ கையில மசாலா தட்டி விழுந்து எப்படியோ ஒரு டேஸ்ட்ல வந்துட்டு அவர் சாப்பிட்டு பார்த்தார், நல்லா இருந்து. வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு வச்சு கொடுத்து பார்த்தாரு, அவங்களுக்கும் பிடிச்சது. டிஃப்ரெண்டாக பண்ணுறியப்பா, ரைட்டு. அப்போ அந்த தெருவில் சின்ன 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 ப்ரோக்ராமுக்கெல்லாம் இவருக்கு சிக்கன் ஃபேமஸ் ஆச்சு. சிக்கன் ஃபேமஸ் ஆனதும் இவர் நேர பிரபலமான சிட்டிக்கெல்லாம் போகலை, இதே சிட்டியில இருந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அது இருக்கிறது. வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறது. என்ன KFC பிறந்த பிள்ளைகிட்ட உனக்கு என்ன வேணும் KFC இப்படிதான் சொல்லும். வயசானதுட்டு கூப்பிட்டு கேளுங்க, அது ஊற வச்சு தான் சாப்பிடும். இருந்தாலும் உனக்கு என்ன வேணும்? KFC. ஒரு சிக்கன் இப்படி செய்யணும். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் மகிமை வெளிப்படும் போது அந்த KFC ரொம்ப நாளா அவர் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தார். ஆனா அதுக்கு புகழ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதும் இன்னைக்கு நாகர்கோவில்லையே, நாகர்கோவில் 2, அழகியொண்டமோன்னு அங்க 1. அப்புறம் தான் அவனு நினைச்சிருப்பான் முந்தி நாங்கள் சிட்டியில தான் வைப்போம். அப்புறம் தான் பார்த்தா சிட்டிலே வந்து சாப்பிட்றது ஃபுல்லா கன்னியாகுமரி ஆட்கள். அதனால அங்க விட இங்க தான் செயலாகுது. நேரம் இங்க எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு 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 காரியம் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும்போது, அதனுடைய மேன்மை தெரிய வரும்போது அது தவிர்க்கப்பட முடியாது. நாகர்கோயில வேற ஹோட்டலே கிடையாதா? நாகர்கோயில கால் தட்டி விழுந்தா ஹோட்டல், சாப்பிட்டுட்டு அடுத்து ஹாஸ்பிட்டல், அங்க கைவிட்டா சர்ச்சு. இப்படிதான் இருக்கும் நம்ம நாகர்கோயில் செட்டப்பே. இப்படி நீங்க பாருங்க. ஆசீர்வதிப்பாராக. அது அப்படி ஒரு செட்டப். ஆனாலும் அது நடுவில் ஒரு பிரான்ச்சை கொண்டு வச்சான். ஏன்னா அவளுக்கு தெரியும் நேம் இருக்கு, நம்ம பேர் இல்ல, இந்த நாசரேத்தை தெரிஞ்செடுத்தான். எல்லாரும் பெத்லகேமை பார்க்கும்போது எதற்குமே உதவா என்னையோ ருசிச்ச தேவ பிள்ளையா, க்ளோரி க்ளோரி க்ளோரி. அந்த மகிமை வெளிப்படும் நாள் வந்தது. 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 ஹல்லேலூயா. இதுதான். ஆமென். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு மூணாவது இது கூட டச் பண்ணி சொல்றேன். இதுதான் கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. கர்த்தருடைய கிருபை அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த, பைத்தியங்களை உள்ளவைகளை அவமாக்க,
இழிவானவைகளை, அற்பமா எண்ணப்பட்டவைகளை தெரிந்தெடுத்தா ஏன் தெரியுமா? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தேன், கர்த்தரை குறித்தேன். இன்னைக்குள்ள செர்மன் எக்ஸ்க்ளூசிவ். ஆன்லைன்ல எவ்வளவு பேர் இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆமே, அநேகர் இருக்கிறீங்க. இன்னைக்குள்ள செர்மன் எக்ஸ்க்ளூசிவா யாருக்குன்னா சில நாசரேத்துக்கு, சில நாசரேத்துக்கு, சில நாசரேத்துக்கு. யார் யார் உங்களை தவிர்த்தாங்களோ இனி நீங்க தவிர்க்கப்பட முடியாதவர்கள். மகிமை வெளிப்படும் போது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உண்மை உதிப்பா. மாறிடுமே கர்த்தரின் உதிப்பாரே. என் மேல் உதிக்கும் மகிமை கண்டு ஜனங்கள் அவரை அறிவாரே. அவர்களெல்லாம் மாறிடுமே கர்த்தரின் உதிப்பாரே. என் மேல் உதித்த மகிமை கண்டு ஜனங்கள் அவரை அறிவாரே. மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான சொல்லுங்க. அமர்ந்து காத்திருப்பே, ஓ ராதா ராலா பகரா சேரே மாமா மாலா கதோ. அமர்ந்து காத்திருப்பே, glory. ஆமோஸ் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி உண்டு. அநேக தீர்க்கதரிசிகள் வேதத்தில், இதில் ஆமோஸ் என்கிற ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் மேக்சிமம் யாரும் ரொம்ப விரும்பி வாசிக்க மாட்டோம். ஆண்டவர் தெரிந்தெடுத்த போது பெத்தேலிலே ஆசாரியானா இருந்த ஒருத்தன் உண்டு, அமத்சியா. அமத்சியான்னு வேற ஒரு ராஜா உண்டு, அவன் அல்ல, இது ஒரு ஆசாரியன். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் கிட்ட சொல்லுவான், அவன் எல்லாமே அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கிறான், அவன் எல்லாமே எதிராக பேசிட்டு இருக்கிறான், அதனால அவனை இனி வச்சிருக்க கூடாது. இப்போ நேரம் ஆமோஸ்ட வரான். அமத்சியா வந்து சொல்றான், அங்கே பாரு, இருந்து போயிரு, வேற எங்கே போ. ஆமே, ஆமோஸ் 7வது அதிகாரம் அதில் நீங்க பார்த்தீங்கன்னா சொல்றான், நீ வேற எங்கேயாவது போய் அப்பம் தின்று. 7வது அதிகாரத்தின் 13வது 12வது வசனம், நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. அப்படி சொல்லும் போதுதான் ஆமோஸ் ஒரு காரியத்தை ரிவீல் பண்றான். என்ன சொல்றான்னா, 14-15 ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, ஹே, நான் தீர்க்க தரிசியும் அல்ல, தீர்க்க தரிசியின் புத்திரனும் அல்ல. நான் யாரு தெரியுமா? நான் யாருமே கிடையாது. நான் மந்தையை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாயிருந்தேன். எனக்கு பசின்னா நீ சொல்ற தெரியுமா, இன்னைக்கு நான் அப்பம் சாப்பிட்ற ரேஞ்சில் இருக்கிறேன். ஆனா என் ஆரம்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏதாவது கீழே காட்டத்தி பழங்கள் இருந்துச்சுன்னா அதை பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படி பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தவனை பரலோகம் அழைத்தது. நான் பாஸ்டரும் கிடையாது, பாஸ்டர் பிள்ளையும் கிடையாது, நான் தீர்க்கதரிசியும் கிடையாது, தீர்க்கதரிசி பிள்ளையும் கிடையாது. நான் ஏதோ ஆடை மேய்ச்சிட்டு இருந்தேன். பசி வந்தா கீழே விழுந்து கிடக்கிற காட்டத்தி பழத்தை பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படிப்பட்டவன ஆமென். நான் மந்தையின் பின்னாலே போகிற போது
ஒருத்தர் என் பின்னாடி வந்தார். நான் மந்தையின் பின்னாக போகும்போது ஒருத்தர் என் பின்னாடி வந்தாரு. ஓ ராதா ராலா பாக்காரா. மெய்ப்பர்கள் சாஸ்திரிகள் பெத்லகேமுக்கு போகும்போது யோசேப்பு மரியாளும் இயேசுவை தூக்கி கொண்டு எங்க வராங்க தெரியுமா? எல்லாராலும் இழிவாய் பார்க்கப்பட்டதும் ஒருவராலும் தேடப்படாததுமான நாசரேத்துக்கு கொண்டு வராங்க. ஹalleluya. எல்லாரும் அடுத்த ப்ராஃபட் இவனாதான் இருப்பான், எல்லாரும் அடுத்த ஆசாரியன் இவனதான் இருப்பான் என்று பார்த்து கொண்டிருக்கும் போது ஆமோஸ் சொல்றாரு, நான் அவன் ப்ராப்பரா அவன் ப்ராஃபட்டிக்கல் காலேஜில் போய் ஸ்கூல்ல போய் ட்ரெயின் ஆன பர்சன் கிடையாது, எனக்கு அந்த முறை தெரியாது. ஆமா, அதனால ஆமோஸ் தீர்க்கதரிசனம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதை எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு தெரியாது, ஒன்னும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை மேய்க்கணும். பசிச்சுன்னா எங்க வீட்டுல ஆகாரம் கிடையாது, எங்கேயாவது அத்திப்பழம் கீழே விழுந்து கிடந்தா அதை பொறுக்கி அவனு அத்தி பழத்தை பொறுக்குகிறவ. ஹalleluya. இப்படி பொறுக்கிட்டு இருந்தவன ஒருத்தர் பின்னாடியே வந்து ஒருத்தர் இதுதான் இது தேவனுடைய மகா பெரிய கிருபை, இது தேவனுடைய. ஹalleluya. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் இங்க இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ். நோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். கிறிஸ்துவுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் ஹalleluya. அப்போ ஆமே உங்களை ஒருத்தர் அப்படி பின்னாடி வரார், இங்க வா அப்படிங்கிறார், இங்க வா. என் தகப்பன் அப்படி அழைக்கப்பட்டார். ஆமே ஆமே. உனக்கு பேக்ரவுண்டே ஜீசஸ் கிரைஸ்ட். பெற்றோர் ஆவிக்குரியவங்களா இல்ல, அப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல வந்தவனா இல்ல. இன்னைக்கு கேளு, உனக்கு ஒரு பேக்ரவுண்ட் உண்டு. ஆமோஸே, உனக்கு ஒரு பேக்ரவுண்ட் உண்டு. ஆபிரகாம் அல்ல, ஈசாக் அல்ல, யாக்கோப் அல்ல, சர்வத்தை சிருஷ்டித்தவர். He is your background. He is your history. Glory, glory, hallelujah. எனக்கு நீருண்டு, நான் கலங்கின நேரத்தில் உங்க என்னை நடத்தியது. எனக்கு நீருண்டு, நான் கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீர் சிற்றித்தீர் உடமிட்டீர். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஊழியம் செய்கிறவர்களே, கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்களே, உனக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அது அழைப்பு, தேவனுடைய அழைப்பு. தேவன் கிருபையாய், இது கிருபை, இது கிருபை, இதற்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது ஒரு காரியம், பெத்லகேமை குறித்து சொல்லப்பட்டது போல உன்னை குறித்து சொல்லப்படவில்லை என்பது உன்னுடைய அறிவு. ஆமென். மத்தேயு 2:23 சொல்லப்பட்டிருக்கிறது, நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ ஒரு காரியம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பெத்லகேமை குறித்து சொல்லப்பட்டது போல
நாசரேத்தை குறித்தும் இன்னைக்கு நீ உன்னை பார்த்து ஆன்னு சொல்ற பாரு, அதே அதே மேன்மை உன்னை குறித்தும் வசனிக்கப்பட்டிருக்கிறது. சரி, எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமென். கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. நாசரேத் அப்படிங்கிற ஒரு ஊரை நீங்க பழைய ஏற்பாட்டில் கண்டுபிடிக்க முடியாது. நாசரேத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் ஸ்காலர்ஸ் அதை ஒவ்வொரு வியாக்கியானத்தோடு சொல்லுவாங்க. நஸ்ரேயனா என்று அறியப்பட்டார் அல்லவா, அப்போ இந்த நஸ்ரேய விரதத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் இருக்கோ அதை வச்சு மேட்ச் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளால் அதை என்ன செய்ய முடியாது, நமக்கு ஒரு திருப்தி கிடைக்காது. ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஒரு பிக்சர் நமக்கு பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, சங்கீதம் 22:6-7 இயேசுவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. அதில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லி வைக்கிறான், நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். எக்ஸாக்டா இந்த ஊருடைய கண்டிஷன் இப்போ என்னதான் தெரியுமா? அப்படிதான் இருக்கு. மனுஷங்களால், அது அதான் நாத்தான்வேல கேட்டார், நாசரேத்தில் இருந்தா அப்படின்னு கேட்டார். இப்படி வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் நம்மளால என்ன பண்ண முடியும், மேட்ச் பண்ண முடியும். ஆனாலும் நமக்கு என்ன ஆகல தெரியுமா, திருப்தி வரல. இப்போ இதை வைத்து ஜெபம் பண்ணும் போதுதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை காண்பித்து கொடுத்தார். என்னவென்றால், இங்கே பாரு, மறைவானவைகள் எனக்கு உரியது. ஆமென். தானியேல்கிட்ட ஆண்டவர் நிறைய தரிசனத்தை காண்பிப்பார், ஆனால் எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லல. சில காரியங்களை வெளிப்படுத்தி விட்டு சில காரியங்களை சொல்லும் போது சொல்லுவார், தானியேலே அது நீ என்ன பண்ணு, அதை முத்திரை போடு, அதை முத்திரை போடு. தானியேல் 12:4, தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து அதற்கு என்ன செய், முத்திரை போடு, முத்திரை போடு. அப்போ பெத்லகேமுக்கும் ஒரு திட்டம் உண்டு, நாசரேத்துக்கும் ஒரு திட்டம் உண்டு. பெத்லகேமை குறித்த திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது, நாசரேத்தை குறித்த திட்டம் முத்திரை போடப்பட்டது. நாசரேத்தே, நாசரேத்தே, உனக்குள்ள இருக்கிற கேள்வியை சொல்லவா? ஒவ்வொரு முறை தேவ சமூகத்தில் வரும்போது அவங்க கிட்ட பேசுறீங்க, இவங்க கிட்ட பேசுறீங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களே, என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களே. அவங்களுக்கு காரியத்தை வெளிப்படுத்துறீங்க, இவங்களுக்கு காரியத்தை வெளிப்படுத்துறீங்க, எனக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த நாளிலே உனக்கான ரேமாவை கேளு. உனக்கான காரியம் இல்லை என்றல்ல, அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது, அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது, அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அப்போ அதன் அர்த்தம் என்ன? எனக்கான தேவ திட்டத்தை இப்ப பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொன்னதும் ஏரோது தேடி கண்டுபிடிச்சான், ஏரோது தேடி கண்டுபிடிச்சிட்டான். ஆனா நாசரேத்துன்னு சொல்லும் போது சத்துருவால கூட, நான் சொல்றது புரிந்தவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அந்த அது வெளிப்படும் வரைக்கும் பெத்லகேம் ஃபேமஸா பார்க்கப்படும். நாசரேத், நாசரேத்தா, பெத்லகேம். எங்க ஒரு பையனுக்கு ஒரு பயோடேட்டா வந்திருக்கு, எங்க இருந்து? பெத்லகேம்ல இருந்து. வேற ஒண்ணும் இனி வேண்டாம், இனி ஒண்ணும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். பெண்ணு பெண்ணு மூக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, பெத்லகேம்ல இருந்தானே. சிலருக்கு நார்கோயில இருந்தா அப்படி, அதே மாதிரி. ஆமென். பெத்லகேம் பையனுக்கு இன்னொரு பயோடேட்டா வந்திருக்குங்க, சூப்பருங்க, நல்லா படிச்சிருக்கேன், எல்லாம் ஓகே, எல்லாம் சூப்பருங்க, சூப்பருங்க. எங்க இருந்து? நாசரேத். நாசமாப்போ, ஒன்னும் வேண்டாம், நாசரேத்தா. இப்படி பார்க்கப்பட்டது. நான் ஒரு புழு, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி பார்க்கப்பட்டது. ஆனா
இப்படி பார்க்கப்பட்டவங்களுக்கு சொல்றேன், உன்னை குறித்த திட்டம் முத்திரை போடப்பட்டது. நல்ல கைகளை தட்டி இந்த வார்த்தை சொல்லும் போது ஆவியானவர் ஒரு வார்த்தையை நினைவிலே கொண்டு வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3, 4, 5, 6 வசனங்களை பார்க்கும் போது, அண்டியும் உள்ளும் புறமாய் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் இருக்க கண்டேன். இந்த முத்திரையை உடைத்து புத்தகத்தை திறக்க தானியேலுக்கு முடியாது. தானியேலுக்கு முடியாது. அநேக காரியங்கள் தானியேல் மூலம் காண்பிக்கப்பட்டது. ஆனால் சில காரியங்கள் தானியேல் நினைச்சாலும் உடைக்க முடியாது. ஆனால் இப்படி இதை உடைக்க, இதை பார்க்க கூடாது இருந்தது என்று 3 சொல்லப்பட்டிருக்கிறது. 4 இதை உடைக்கவும், இதை வாசிக்கவும், பார்க்கவும் பாத்திரமானாய் காணப்படாததுனால நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு உங்க திட்டத்தெல்லாம் காட்டி கொடுத்துட்டீங்க. செய்தி மூலமாய், தானியேல் மூலமாய், நோவா மூலமாய், எலியா மூலமாய் காட்டி கொடுத்துட்டீங்க. ஆனா எனக்கு ஆண்டவர் யார் மூலமாக இன்னும் காட்டவில்லையே. என்னால் அது கூடாது இருக்கிறது. இத்தனை ஆகஸ்ட் பிரேயர் நான் அட்டன் பண்ணியும் எனக்கான சரியான பாதையை அறிந்து கொள்ள என்னால் கூடாது இருக்கிறதே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற உள்ளமே, ஓ கேளு, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும். ஆமென், ஆமென். இப்படி அவனுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த போது, ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த போது 6வது வசனத்துல, அப்பொழுது இதோ, ஆமென், அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். நல்ல கவனிங்க, இது கடைசி காலத்தில் நடக்க போற காரியங்கள். ஆனால் ஆவியானவர் நமக்கு இதை காண்பித்து தருகிற வெளிச்சத்திலே நான் சொல்லும்படி விரும்புகிறேன். அவரை எப்போ பார்க்கிறான் தெரியுமா? அவன் மிகவும் அழுத போது. இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குக்காக நீ தேங்க்ஸ் பண்ண போற, நன்றி செலுத்த போற, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த போற. அதன் அர்த்தம் என்ன? நான் அழுதா அவர் வந்துருவார். நான் அழுதா அவர் வந்துருவார். அது பத்மு தீவில ஆனாலும் சரி, அக்கினியில் ஆனாலும் சரி, பரலோகத்தில் ஆனாலும் சரி, நான் அழுதா அடுத்த காட்சியில் அவர் நிற்பார். அவர் நிற்க கண்டேன். 7வது வசனம், அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கையிலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். அதன் அர்த்தம் என்ன? ஆமென், இந்த முத்திரை உடைக்கப்படும் வேளை வந்தது. நாசரேத்தே, உன்னை குறித்து சொல்லப்பட்டது நிறைவேறும் வேளை. வர்ஷிப் பண்ணுங்க. தேவ பிரசன்னம், ஓ தேவ பிரசன்னம். Come on, worship him. எத்தனை பேர் விசுவாசத்தோடு இதை டிக்ளேர் பண்றீங்க? என்னை குறித்து சொல்லும் வேளை வந்தது. சொன்னதை செய்வார், நிச்சயமாக சாத்தியமாகும். நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வைத்தார்.